வெறும் 30 நாள்ல யாராச்சும் 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா? அதுவும் உங்க கையில இருக்கிற ஒரு ஸ்மார்ட் போனை வச்சு மட்டுமே. ஸோ அதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் தேவை. நான் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற ஷாப் கிட்டலாம் கேட்டு பார்த்தா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு. भैया लोकल डिस्प्ले ಆಗಬೇಕು ಅಂತೆ 1300 ರೂಪೀಸ್ ಬರುತ್ತೆ ಲೋಕಲ್ ಡಿಸ್ಪ್ಲೇ ಚೆನ್ನಾಗಿದೆ ಕ್ವಾಲಿಟಿ ಫಸ್ಟ್ ಕ್ವಾಲಿಟಿ ಡಿಸ್ಪ್ಲೇ ಒಳ್ಳೆ ಡಿಸ್ಪ್ಲೇ ಇರಬೇಕಂತೆ 1800 ರೂಪಾಯಿ ಬೀಳುತ್ತೆ ನಾರ್ಮಲ್ ಆದ್ರೆ 1800 ஹெச்டி ಆದ್ರೆ 2500 2500. ஹெச்டி குவாலிட்டி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாமா? அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம்லேருந்து சிக்பேட்டுக்கு தான் போயின்னுக்குறோம். சிக்பேட்டில் எங்கடா போயின்னுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எஸ்பி ரோடுக்கு தான் போயின்னுக்குறோம். மொபைலோட ஆக்சசரிஸ் எல்லாம் சீப்பஸ்ட், அதாவது கர்நாடகாலேயே சீப்பஸ்ட் பிளேஸ் அது தான். மொபைல் ஆக்சசரிஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாமே A to Z. ஸோ அதுக்கு பெங்களூரில் இருக்கிற டிராஃபிக்கு பஸ்லேயும் பைக்லேயும் ட்ராவல் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக்கு. அதனால நம்ம சூஸ் பண்ணவே பார்த்தீங்கன்னா மெட்ரோ தான். நம்ம ஒன்ஸ் சிக்பேட்டை ரீச் பண்ணதோடனே அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸு டேரெக்டாக எஸ்பி ரோடுக்கு தான் போயின்னுக்கிறேன். ஒன்ஸ் நான் அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணதோடனே நான் நோட்டீஸ் பண்ண சில விஷயம் என்னென்னா, லேப்டாப் கேபிள் எல்லாம் ரோட்டுக்கு அடியில் போட்டு விற்கிறாங்கங்க. அது இல்லாமல் வாலண்டியராக வந்துட்டு உங்ககிட்ட கேட்குவாங்க, மொபைல் ரிப்பேரா லேப்டாப் ரிப்பேரான்னு. போயிடாதீங்க, ஸ்கேம் பண்ண சான்சஸ் இருக்குது. நான் கையில் வச்சுட்டு இருக்கிறேன்ல இந்த காம்போ, இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் 1100 மட்டுமே. ஸோ இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் மெக்கானிக், எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்களும் இதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இதை எப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஹோல்சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ரீட்டெயிலில் கஸ்டமருங்கிட்ட விற்கிற மாதிரி, டேரெக்டாக கஸ்டமரே வந்தால் தரமாட்டாங்க. அதுதான் மேட்ரு. ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அதை உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க, அவ்வளோதான். சரி, இந்த 30 நாளில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு மட்டுமே எப்படி 50,000 ரூபாய் சம்பாதிப்பேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்னும் சில மேட்ருங்கள் தேவைப்படுது. அது என்னென்னு நான் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன்.